Hi everyone. So maths very important 5 mark, 2 mark, 3 mark 12th standard maths 85 plus கண்டிப்பா எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியும் 3 நாள் டைம் இருக்கு நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா முடியும் 5 மார்க் 7மே எழுதணுமா நம்ம சொல்ற 5 மார்க் படிங்க 7மே எழுதிடலாம் 2 மார்க் 3 மார்க் என்னன்னு பின்னாடி சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்க and கீழ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புண்ணியமா போகும் and கீழ அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லயும் இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணுங்க So 5 mark matrix பொறுத்த வரைக்கும் matrix inversion methodல இந்த sums எக்ஸாம்பிளோட சேர்த்து எல்லாம் ஒரே மாடல் sums தான் ஒரு மாடல் எல்லாத்துலயும் ஒரு மாடல் போட்டு பாருங்க போதும் 1.4 ல கிராமர் ரூல் ரெண்டுமே ஈஸியான சம் தான் 1.5 ல காஸ் எலிமினேஷன்ல இந்த 2 3 4 டேஞ்சரான சம் போட்டு பாருங்க எக்ஸாம்பிள் 1.27 1.6 ல லாம்டா மியூ கே 1.7 ல கெமிஸ்ட்ரி சம் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அதுல ஒன்னு போட்டு பாருங்க எக்ஸாம்பிள் 1.13 1.40 சோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் கேட்பாங்க ரேங்க் கண்டுபிடிக்க தெரியணும் அவ்வளவுதான் So ஆக மொத்த சாப்டர் 1 நம்ப வேண்டாம் ஏனா ஆன்சர் வந்து வராது ஃபர்ஸ்ட் क्वेश्चन சாப்டர் 1 தான் வரும் பரவாயில்லை சாப்டர் 2 நம்பலாம் சாப்டர் 2 நம்ப வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் ஆன்சர் வராதுங்கறனால தான் மித்தபடி the questions are more important சாப்டர் 2 ல இவ்வளவு தான் இருக்கு 2.4 ல 2.5 ல 2.6 ல இமேஜினரி 2.7 ல ஆர்குமென்ட் 2.8 ல zq + 8 zq + 27 அந்த fourth sum √3 + i சோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் எழுதிரலாம் Chapter 3 ல பாருங்க கம்மியா இருக்கு எக்ஸாம்பிள் 3.6 நிறைய பேர் போடுறதே கிடையாது 3.3 3.4 3.5 3.5 ல டெஃபினெட்லி 5 மார்க் எப்பவுமே கேக்குறது தான் சோ மொத்தத்துல இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் ரொம்ப வீக்கா இருக்கறவங்க நல்லா படிங்க நல்லா படிக்கக்கூடிய பசங்க ஃபர்ஸ்ட் சாப்டரும் படிங்க சாப்டர் 4 பாருங்க ஒண்ணுமே கிடையாது 4.5 ல 5 6 7 8 9 ல 4th one மட்டும் 10th எக்ஸாம்பிள் இந்த சம்ஸ் சோ இதில இருந்து கட்டாயமா ஒரு 5 மார்க் வரும் 4.5 ல 5th சாப்டர்ல 2 5 மார்க் வரும் ஆனா உங்களுக்கு நான் இங்க சொல்லிருக்கிறது 5.1 5.2 5.5 இதுல இருந்து 2 வருமான்னு கேட்டா 2 வந்துரும் மிஸ் ஆச்சுனா 5.4 வரும் பட் parallel-ஆ நமக்கு வந்து வேற 5 மார்க் எழுத முடியும் அதனால பயப்படாதீங்க இது மட்டும் போதும் 5.1 ல இந்த சம் சர்க்கிள் ஈக்குவேஷன் 5.2 ல பாராபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் 5.5 ல எக்ஸசைஸ் சம்ல 7 சம் தான் கொடுத்திருக்கேன் முக்கியமான சம் அது மட்டும் தான் கொடுத்திருக்கேன் Example 5.31 வந்து 33 வரைக்கும் application sums ரொம்ப important 34 39 40 chapter 6 லயும் 2 5 மார்க் வரும் 6.1 ல theorem cos alpha minus beta sin alpha minus beta cos alpha plus beta sin alpha plus beta attitudes மட்டும் மறந்துறீங்க அதையும் நான் கொடுத்திருக்கேன் example sum attitudes of a triangle இருக்குல்ல 6.3 ல proof sum கண்டிப்பா இந்த ரெண்டு சம்மே போட்டு பாருங்க 4th ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு 6.7 ல plane equationல ஒன்னு கேட்றுவாங்கப்பா எவ்வளவு டைம் தான் சொல்றது அது வந்து parametric non parametric cartesian equation ஃபார்முலா படிச்சு புரிஞ்சு போடிங்கன்னா ஈஸி நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்திருக்கேன் கிராஸ் சீரிஸ்ல அவ்வளவுதான் சோ செகண்ட் வால்யூம் பார்க்கலாம் 7.1 ல கட்டாயமா ஒரு 5 மார்க் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு 2 3 8 9 10 எக்ஸாம்பிள் இதெல்லாம் 7.2 ல 10 80 எக்ஸாம்பிள் 7.14 15 எல்லாமே angle between தான் 7.17 ஆர்த்தோகோனல் அந்த சம்ஸ் சோ அதே மாதிரி exercise 7.5 ல 10th sum 7.8 ல ரொம்ப முக்கியமான சம் தான் கொடுத்திருக்கேன் இதுல நீங்க தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க மேக்ஸिमम மினிமா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு சம் வரும் 8.7 8th சாப்டர்ல ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் ஆயிலர்ஸ் தியரம் 2 ல இருந்து 6 வரைக்கும் எல்லா சம்மும் போட்டு பாருங்க 2 3 4 5 6 எக்ஸாம்பிள் 8.22 கண்டிப்பா ஒரு 5 மார்க் வரும் சாப்டர் 9 ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் வேண்டாம் பாருங்க ஒண்ணுமே இல்ல 9.3 ல செகண்ட்ல 8th 10th எக்ஸாம்பிள் 9.26 27 28 29 30 இந்த 6 சம்ல இருந்து ஒரு சம் வரக்கு வாய்ப்பு இருக்கு 9.8 ல ஏரியால இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸசைஸ்லயும் எக்ஸாம்பிள்லயும் பார்த்தா மட்டும் தான் ஒரு 5 மார்க் எழுத முடியும் find the area of circle using integration இது வந்து ஓன் சம் 3 மார்க்ல கேட்கலாம் என்ன மெத்தட்ல போடணும் அப்படினா சேம் ஏரியா ஆஃப் எலிப்ஸ் னு ஒன்னு இருக்கும் அதே மாதிரி போடிங்கனா πa ஸ்கொயர் னு ஆன்சர் வரும் வொர்க் அவுட் பண்ணுங்க வொர்க் அவுட் பண்ணனும்னா நோட்ஸா தரேன் எக்ஸாம்பிள் 9.63 62 63 எக்ஸ்ட்ராவா பாத்துக்கோங்க அவ்வளவுதான் 9th சாப்டர் 10th சாப்டர்ல நான் பெருசா எதுமே சொல்ல 10.8 மட்டும் தான் சொல்லிருக்கேன் பாருங்க அதுலயும் கம்மி பண்ணி கொடுத்திருக்கேன் 1 2 5 6 9 10 10.27 10.30 அப்போ ஃபர்ஸ்ட் 10 சாப்டர் இருக்க கேரக்டர்கள் கண்டிப்பா இது போதும் இது படிச்சீங்கன்னா 7 5 மார்க் தாராளமா எழுதலாம் ஒருவேளை 9 10 இல்ல சார் 11 12 தான் இருக்கும் ஏனா சில டிஸ்ட்ரிக்ட் 9 10 இருக்காது சில டிஸ்ட்ரிக்ட் 12மே இருக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லட்டா குழப்பம் இருக்கு 8 முடி எல்லாமே பார்த்துட்டு 9 10 ல 9.8 10.8 பார்த்துட்டு 12வது சாப்டர் மட்டும் ஃபுல்லா பாத்துருங்க நீங்க எப்படிப்பட்ட क्वेश्चन பேப்பர் கேட்டாலும் எழுதிடலாம் அதான் 11th சாப்டர்ல 11.2 ல கே கண்டுபிடிக்க அந்த டப்பா 11.3 ஈஸி அதுலயே கே கண்டுபிடிக்கிறது 11.4 ல மீன் வேரியன்ஸ்ல எக்ஸாம்பிள் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்ல பைனோமியல்ல 11.5 ல 5 7 8 ரொம்ப முக்கியமான சம்ஸ் சோ இதெல்லாம் அடுத்து 12th சாப்டர்ல 12.1 ல 8 9 10 இதில இருந்து ஒரு சம் கண்டிப்பா வரும் யாருக்கெல்லாம் 12th சாப்டர் இருக்கோ ட்ரூத் டேபிள்ல இருந்து ஒரு 3 மார்க்கும் அல்லது ஒரு 5 மார்க் வந்துரும் கட்டாயமா 6 ல இருந்து 15 வரைக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு சம் போட்டு பாருங்க எடுத்து சோ எல்லா மாடல்லையுமே ஒரு சம் போட்டு பாருங்க போதும் அதுக்கு தான் டைம் இருக்கு
ஸோ எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் 2 மார்க் 3 மார்க் இதுக்கு ஒரு பிளானே நான் போட்டு வச்சுருக்கேன். சாப்டர் 1 2 3 4 7 8 இந்த 6 சாப்டர் மட்டும் கட்டாயமாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், எழுத முடியும். அது போக யாருக்கெல்லாம் 12வது சாப்டர் இருக்கோ 12வது சாப்டர் பாருங்கள், இல்லாதவங்க கூட பாருங்கள். ஏன்னா ஒரு வேளை 12 சாப்டர் கேட்டாங்கன்னா 12 சாப்டர் ட்ரூத் டேபிள் ஒன்று வந்துடும். 12 சாப்டரில் 5 5 2 மார்க் 6 6 2 மார்க் இருக்குது 12.1. ஸோ அதையும் சேர்த்து பார்த்துருங்க. ஸோ 10th சாப்டரும் பார்க்கணும். அந்த 10th சாப்டர் 10.3 10.4 வந்து அடிக்கடி ஒரு சம் வரும். அதை நான் எப்படி போடணுங்கிறத நான் ஒரு 1 ஷாட் வீடியோவே போடலான் இருக்கேன். 10th சாப்டருக்கு மட்டும் வீடியோ உங்களுக்கு நான் போடலான் இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் போட்டுறேன். அதே மாதிரி 5.1 6.1 6.2 6.3 6.4 எல்லாமே இதில் வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்க மட்டும் போடுங்க. ஆனால் இதில் மட்டும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஓகே, சாப்டர் 1 இது படித்தாலே போதும். 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதுனா கம்பல்சரிக்கு நீங்கள் எல்லாமே படிக்கணும். 10 சாப்டர் இருக்கா 10 சாப்டர் எல்லாம் படிக்கணும். 12 சாப்டர் இருக்கா 12 சாப்டர் எல்லாம் படிக்கணும். கான்செப்டாவது தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் கம்பல்சரி எழுத முடியும். சாப்டர் 1 1.1 எல்லாமே போட்டு பாருங்கள். 1.2 ரேங்க்கு காட் ஜார்டானு மைனரு, 1.3 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கிராமர் ரோல், 1.6 நோ சொல்யூஷன். ஸோ இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. டெஃபினட்டாக போட்டு பாருங்கள். சாப்டர் 2 லென்த்தியாக இருக்கும், ஆனால் ஈஸி. 2.1ல் ஐசம்ஸ், 2.2ல் ஈஸி, 2.3 இது முடியுமே உங்களுக்கு பெரிய தொந்தரவு இருக்காது. 2.4ல் கட்டாயமாக ஒரு சம் வரும். எக்ஸாம்பிள் அனைத்து எக்ஸாம்பிளும் பாருங்கள். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அடுத்தது சாப்டர் 2ல் 2.5 கூட போட்டுவீங்க. ஸ்கொயர் ரூட்டு மாடு சம்மு ஈஸி தான், அதோட ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ். 2.6ல் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற சம்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். 2.7ல் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டில் 4th செகண்டில் செகண்டு தேர்ட் ஒன் நல்லா பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 2.24 2.8ல் 137 எக்ஸாம்பிள் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டைம் எடுத்தே படிங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் ஓகேவா. தேர்டு சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர். 3.1ல் இந்த எக்ஸைஸ் சம் 5 சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.1 3.3 3.1 3.2 3.3 அதில் தானே போட்டிருக்கு. 3.5 3.7 3.2 எக்ஸைஸில் ஃபுல்லாக பார்த்துக்க, நான் கொடுத்த சம்மெல்லாம். 3.6ல் ஃபுல்லாக பார்த்துக்க, ஏன்னா இது ரெண்டுமே ஈஸி. 3.3ல் 167 3 அதுலேயே அந்த சால்வு சம்மு 6 7 கண்டிப்பாக வரும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 3.5ல் ஃபஸ்ட்டு 4th நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். தேர்டு சாப்டருமே உங்களால் படிக்க முடியும். ஃபஸ்ட்டு 4 சாப்டர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க ஓகேவா. 4th சாப்டரில் 4.1 சைனு, 4.2 காசு, 4.3 டேனு ரிலேட்டட்லி இது ஃபார்முலா படித்து அந்த டொமைன் பிரின்சிபல் டொமைன் என்னன்னு தெரிஞ்சால் போட்டலாம். இதுவுமே 1 ஷாட் வீடியோ வேணும்னா நான் போடுறேன். உங்களுக்கு எல்லா சாப்டரும் 2 மார்க் 3 மார்க் வேணுமா 1 ஷாட் போடுறேன் நான். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். 4.4ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 இதுலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். சாப்டர் 5ல் நல்லா படிக்கிற பசங்க மட்டும் பார்த்துக்கோங்க, முடியாத பசங்க வேணாம். சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, டேன்ஜென்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறது, டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது, அந்த சம்ஸு எக்ஸாம்பிள் ரிலேட்டட். சாப்டர் 6ல் 6.1ல் ஒர்க் டன் நல்லா படிக்கிற பசங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஆவரேஜாக படித்தாலும் நான் என்னால் படிக்க முடியும்னா பார்த்துக்கோங்க. டோட்டலாக நான் விட்டுறேன் 5 6லாம் விட்டுருங்க. 2 மார்க் 3 மார்க் மட்டும் விட்டுருங்க. 5 மார்க் எல்லாருமே படிக்கணும். 6.1ல் ஒர்க் டன் சம், 6.2ல் கோ பிளானர் பேரலோ பைப்டு அந்த சம்ஸு, 6.3ல் அந்த ப்ரூஃப் சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் கொடுத்துருக்கேன். 6.4ல் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், 6.47 6.48 ஆங்கிள் பிட்வீன் மட்டும்தான் இந்த லாஸ்ட்டு லைன்ஸ் லைன் பிளைன் ஓகேவா. அடுத்த 7th சாப்டர் எல்லாருமே படிங்க. இப்போ தான் மிட்டமுக்கு படிச்சிருப்பீங்க. 7.1ல் போட்டுருவீங்க. 7.2ல் டேன்ஜென்ட் நார்மல் ஸ்லோப்பு, 7.3ல் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ரிலேட்டட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 7.4ல் மெக்லாரன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 7.5ல் எல்லா பீட்டாரில் தயவு செய்து ஒரு சம்மு கூட விடாத, ஏதோ ஒரு சம் விட்டுற அது வந்துடுது. 7.33லேருந்து 37 வரைக்கும் 7 எக்ஸாம்பிள், அந்த இடையிலுக்கு 6 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 7.40 41 42 7.6ல் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மோனோட்டோனிசிட்டி அதோட எக்ஸாம்பிள்ஸு. எக்ஸாம்பிள் 7.59 இம்பார்ட்டன்ட். 7.8ல் 1 2 3 ஸோ 7th சாப்டர் பெருசாக இருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர். 8th சாப்டரில் 8.1 8.2ல் டெஃபினெட்லி ஒரு 2 மார்க் 3 மார்க் வரதான் போகுது, படிச்சுருங்க. 8.4ல் 2 சம், 8.5ல் 1 2 3 இது ஒரு சப் எக்ஸைஸு. ஆயிலஸ் தீரம்லாம் அந்த ஃபஸ்ட்டு நான் ஹோமோஜினியஸாக இல்லைன்னு பார்க்குறது கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. ஸோ 8th சாப்டருமே உங்களுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிகிற சாப்டர் தான். ஸோ அதனால தான் அது நான் இன்க்ளூட் பண்ணேன் ஃபஸ்ட்டு பிளானில். 9th சாப்டரில் படிக்க முடிஞ்சால் படிங்க. 9.24 25 29 செகண்டில் 3rd 10 5 சம் தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே நான் கொடுக்கல. இது வந்து ஓன் சம்மு. இது முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க, இல்லைனா நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன் சரிங்களா. ஓன் சம்மு எந்த டைப்பில் போடணுன்னா எக்ஸாம்பிள் 9.29 டைப்பு போட்டு பாருங்கள். சாப்டர் 10 தான் ஈஸி. 10.1ல் ஆர்டர் டிகிரி 1 மார்க் மாதிரி இருக்கும். 10.2ல் 2 சம் ப்ரொபோர்ஷனல் போட்டால் போட்டு. 10.3ல் 4 சம் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளில் 3 சம் தான் கொடுத்து. ஆர்பிட்டரி எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக ஒன்று வரும் இதில். அதே மாதிரி ஓன் சம் வந்து ஃபார்ம் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இது கேட்பாங்க, அதை வேணால் நான் ஒரு நோட்ஸ் மாதிரி தரேன்.
10.4லையும் அப்படி தான் ப்ரூஃப் சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த 10th சாப்டர் இன்றைக்கே முடிச்சிருங்க, ரொம்ப ஈஸி. 10.5ல் வேரியபிள் செப்பரபிளில் ஃபர்ஸ்ட் ஒன் 10.11 10.22 எக்ஸாம்பிள். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியான சாப்டர் விட்டுறாதீங்க. இப்போ 11, 12 இருக்கிறவங்க மட்டும் 11, 12 போடுங்க, ஈஸி தான். 11.1 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, 11.2 11.4 பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள். 11.2ல் அந்த டப்பா சம் கே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 11.3 பொறுத்த வரைக்கும் கே கண்டுபிடிக்கிறது மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதில் ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்லி இன்டெகிரேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி. அதில் கே கண்டுபிடிக்கிற சம் அனைத்து சம்மே நான் கொடுத்துருக்கேன். 11.4ல் 2 3, 11.5ல் 1 2 3 4 பைனாமியல் ஃபார்முலா தெரிஞ்சாலே டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் பிரச்சனை வராது. 12 சாப்டர் பொறுத்தவரைக்கும் 12.1ல் 1 2 3 6 7 இது எல்லாமே போட்டு பாருங்க, 5 கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் 12.1 12.3 12.6 12.8 இதெல்லாம் மொக்க இதுதான். இந்த 8 சம் விட்டுட்டு போகிறீங்க, இதுலேருந்து ஒரு 2 மார்க் வருது விட்டுறீங்க. அதே மாதிரி ட்ரூத் டேபிள் 12.2ல் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. தீரம் நம்பர் 12.1 12.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, யூனிக்னஸ் இன்வர்ஸ் கண்டிப்பாக ஒரு தீரம் வருது, ரொம்ப ஈஸியும் கூட. அதே மாதிரி சாப்டர் 4ல் ட்ரா சைன் இன்வர்ஸ் கர்வ், காஸ் இன்வர்ஸ் கர்வ், tan இன்வர்ஸ் கர்வ். இந்த கர்வ் வந்து 5 மார்க்கில் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதை சொல்லலை, அதனால் இப்போ சொன்னேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கேளுங்க. 2 மார்க் 3 மார்க் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. 1 2 3 4 ஃபுல்லாக படிச்சிரு. 7 8 நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா 6 2 மார்க் 6 மார்க் கேண்டி ஒரு ஒப்புக்காக, ஒரு சாய்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 10th சாப்டர் படிக்கும். 10th சாப்டர் ரொம்ப ஈஸி. 12வது சாப்டர் யாருக்கெல்லாம் இருக்கோ படிச்சுக்கோங்க. இல்லாதவங்க கூட ட்ரூத் டேபிள் நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ட்ரூத் டேபிள் அடிச்சிங்கன்னா வரும். ட்ரூத் டேபிள் கட்டாயம் ஒன்று வரப்போகுது. அதே மாதிரி 2 மார்க் வேணுமா, 12.1 எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் சம்மு எக்ஸாம்பிள் சம்மு 6 தான் இருக்குது. இதை உட்காந்து நீங்கள் போட்டிங்கன்னா அரை மணி நேரம் தான் ஆகும். அந்த 12 சாப்டரையும் முடிச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக உன்னால் 7 2 மார்க் 8 மார்க் எழுத முடியும். அந்த லாஸ்ட்டு மட்டும் கம்பல்சரி மட்டும் என்ன வேணாலும் கேட்கலாம், அதுக்கு நீ எல்லாமே படிக்கணும். ஸோ நான் வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன், காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சில சாப்டர்ஸ். ஸோ இதையாவது நீங்கள் இப்போ கோத்ரூ பண்ணுங்கள், 3 நாள் முடியும். பிரிச்சுக்கோங்க, 3 நாள் டைம் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஒரு சாப்டர் 2 சாப்டர் முடிங்க. சாப்டர் வாரியாக போகிறதா 5 மார்க் வாரியாக போகிறதான்னு குழப்பமாக இருக்கும். சாப்டர் வாரியாகவே போங்க. ஆனால் நல்லா படிக்க முடியாத பசங்க மோஸ்ட்லி 5 மார்க் வரைய போகிறங்க, சீக்கிரமாக முடிச்சிடலாம். 5 மார்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் நான் சொன்ன மாதிரி 1 2 3 4 7 8 இந்த சாப்டர்ஸில் 2 மார்க் 3 மார்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் வேறு சாப்டர்ஸ் பாருங்கள். கட்டாயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். நல்லா படிக்கக்கூடிய பசங்க நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கனாலே 90 கிட்ட 86 தாண்டியே வரும். ஏன்னா கம்பல்சரி சேர்த்தாம தான் சொல்லியிருக்கேன், மித்தபடி எல்லாமே ஓகே தான். 1 மார்க் மட்டும் புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க, 18 17 கரெக்டாகிடலாம். புக்கின் கரெக்டாகணும்னா நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் நோண்ட வேணாம். இப்போதைக்கு செட் பண்ணிக்கோங்க ஆஃப் இயர்லிக்கு. அப்போ பப்ளிக்கில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு 80+ தாண்டிட்டிங்கன்னா, 90க்கு சொல்கிறேன், தாண்டிட்டிங்கன்னா பப்ளிக்கில் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வருது, நீங்கள் சொல்கிறத பொறுத்து நான் வீடியோ போட போகிறேன். உங்களோட 10th சாப்டர் 1 ஷார்ட் வீடியோ, என்னென்ன சாப்டர் 2 மார்க் 3 மார்க் 1 ஷார்ட் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். தேங்க்யூ.